சரி, ஓகே. இப்போ இதுதான் வந்து மார்க்கெட்டோட கரண்ட்டாக இருக்கிற ஒரு ஃப்ளோன்னு வச்சுக்கோங்க. இப்படி தான் இப்போ மார்க்கெட்டோட டைரெக்ஷன் வந்து இந்த மாதிரி இப்போ போயிட்டுருக்குது. சரி, ஓகேயா? இந்த ரெட் கலர் லைன் தான் வந்துட்டு உங்களோட இந்த ரிவர்சல் ஜோனு. சரி, ஓகே. இப்போ மார்க்கெட் என்ன பண்ணலாம் அப்படின்னா, இப்போ இது என்ன வேணால் பண்ணும். பட் நான் அங்கே ரீட் பண்ணதை வச்சு சொல்கிறேன். இந்த மார்க்கெட் வந்து ட்ரெண்ட்லேயே போயிட்டுருக்க போகுது அப்படின்னா, மோஸ்ட்லி இது வந்துட்டு இங்கேருந்து வந்து கரெக்டாக இந்த ஸ்விங் பாயிண்ட்டுக்கு நேராக இதுக்கு நேராக இந்த ஏரியாஸில் மோஸ்ட்டாக வந்து ரிவர்ஸ் ஆகிட்டு திருப்பி அப்படியே கண்டினியூ ஆயிரும். இதே தான் வந்து பார்த்திங்கன்னா இங்கே பாருங்கள், இங்கேயும் அதே மாதிரி தான் வரைஞ்சிருக்கு. கிட்டத்தட்ட அந்த ஏரியாவுக்கு கொஞ்சம் கிட்டத்தட்ட நியர்பை ஏரியாவில் தான் வந்து சப்போர்ட்டை எடுத்துகிட்டு திருப்பி அப்படியே மேலே போயிடும். இவ்வளோதான் இதோட ஐடியா, வேறு ஒன்றும் பெருசாக இல்லை. இங்கே நம்ம வந்து என்ட்ரி பார்க்க முடியுது. அதாவது இந்த இடத்துல நம்ம வந்து என்ட்ரி பார்க்க முடியாது. இங்கேருந்து நம்ம லாங் போகலாமா அப்படி பார்க்க முடியாது. இப்போ ஏற்கனவே நம்ம வந்துட்டு இங்கே நம்ம ஷார்ட் பண்ணியிருக்கோன்னு வைக்கிறேன். இந்த இடத்துல நம்ம ஷார்ட் பண்ணியிருக்கோம் அப்படின்னா இங்கே நம்ம எக்ஸிட் பண்ணுறதுக்கு பார்க்கலாம். அதாவது உங்களுடைய பிஓஎஃப் மாடலுக்கு மட்டும் சொல்கிறேன். ஆனால் நாங்கள் என்ன பண்ணுவோம்னா எங்களுடைய செட்டப்பு அதெல்லாம் வச்சு பார்த்தோன்னா நாங்கள் இந்த இடத்துல நாங்கள் என்ட்ரிஸ்க்கு பார்ப்போம். அது எங்களோட கான்செப்ட். அந்த மாதிரி நீங்கள் யூஸ் பண்ணுற இந்த ஸ்ட்ராட்டஜி படி பார்த்தோன்னா நம்ம இந்த இடத்துல வந்து எக்ஸிட் ஆகிறதுக்கு யூஸ் பண்ணிக்கலாம். இதெல்லாம் நான் இது எக்ஸிட் ஆகிறதுக்கு யூஸும் பண்ணியிருந்திருக்கேன் முன்னாடி. இந்த இடத்துல வந்தோடனே 1:2 ஆர்ஆரில் வந்துட்டு 80% க்ளோஸ் பண்ணி விட்டுட்டு பேலன்ஸை வந்து பிரேக் ஈவனில் வச்சு விட்டு ஓட விடுவேன். அது வந்து இந்த இடத்துல மூமெண்டம் நல்லா ரிவர்ஸ் ஆகி 50% கீழே திருப்பி இங்கே வந்துருச்சுன்னா எல்லாத்தையும் எக்ஸிட் பண்ணி விட்டு வெளியே வந்துடுவேன். அப்படி இல்லை அது இன்னும் கீழே போகுது அப்படின்னா ஓட விட்டுருவேன். அவ்வளோதான். இந்த மாதிரி பண்ணுவேன். தவிர இதில் வந்து எனக்கு தெரிஞ்சு இங்கே நம்ம செட்டப் வேறு எதுவுமே கண்டுபிடிக்க முடியாதுண்ணா. இங்கே என்னென்ன செட்டப் கண்டுபிடிக்க முடியும்? ஏன்னா இங்கே நமக்கு ஏதாவது உங்களுடைய ஸ்டெப்பு செக்லிஸ்ட் படி பார்த்தோம்னா இங்கே நமக்கு வந்து ஒரு இது வேணும், ஒரு ஜோன் வேணும்ல. ஜோன் இல்லை இந்த இடத்துல. அதனால வந்து இது வந்து ஒரு ப்ராபபிலிட்டி, இப்படி நடக்கலாம் அப்படின்றது ஒரு ப்ராபபிலிட்டி. இது நடந்திருக்கு கொஞ்சம் அதிகமாக, ஒரு 80% ஆஃப் த டைம் இந்த மாதிரி நடக்கும்னு வச்சுக்கோங்க. ஆனால் எப்பயுமே இப்படி தான் நடக்குன்றது கிடையாது. மார்க்கெட்டோட என்ன சொல்கிறது, ஒரு மேனிப்புலேஷன் இல்லாமல் ஒரு ஹெல்த்தியான அப் ட்ரெண்ட் வந்து இப்படி தான் இருக்கும். மேலே ஏறும் ரீடெஸ்ட்டு, மேலே ஏறும் ரீடெஸ்ட்டு, மேலே ஏறும் ரீடெஸ்ட்டு. அப்படி ரீடெஸ்ட் ஆகிற ஏரியா தான் வந்து இந்த ஜோன் தான். இந்த மாதிரி ஏதாவது ஒரு வேலிடான ஒரு சப்போர்ட் ஏரியாவிலேருந்து தான் ரிவர்ஸ் ஆகி போகும். ஆனால் ஒரு அன்ஹெல்த்தியான ஒரு அப் ட்ரெண்ட் எப்படி இருக்கும் அப்படின்னா, சின்னதாக அந்த மாதிரி இப்படி இருக்கும். இந்த மாதிரி ஒரு அப் ட்ரெண்ட் இருக்குன்னா இது எதுக்கு இந்த மாதிரி இருக்குது அப்படின்னா, இதை ஏன் அன்ஹெல்த்தின்னு சொல்கிறேன் அப்படின்னா, இது வந்து மோஸ்ட்டாக என்ன ஆகும்னா ஏதாச்சும் ஒரு ஜோனில், ஒரு லிக்விடிட்டி ஏரியா, ஏதாச்சும் ஒரு விஆர்சி ஜோனில் போயிட்டு அங்கேருந்து ரிவர்ஸ் ஆகி நல்லா ஃபால் கொடுத்து நல்லா டவுன்ஃபால் ஆகி கீழே போகும். அதுக்கு தான் இந்த மாதிரி ஒரு மூவ் நடக்கும். அப்போ இது எதுக்காக இவ்வளோ அக்ரெசிவாக நடக்குது அப்படின்னா, இது ஃபுல்லாகவே மேனிப்புலேஷனு. நம்ம வந்து இந்த மூவை பார்த்தா நம்பி லாங் பொசிஷனுக்கு போவோமான்னு கேட்டால் கிடையாது. ஆனால் இந்த மாதிரி ஒரு மூவ் மார்க்கெட்டில் நடக்குதுன்னா அதை நம்பி நம்ம உடனே கண்ணை மூடிட்டு நம்ம வந்து லாங் பொசிஷன் போவோம். அப்போ அந்த மாதிரி தான், இதனால தான் இந்த மாதிரி 2 விதமாக வந்துட்டு ரீடெஸ்ட்டு இந்த மாதிரி இந்த ட்ரெண்ட்ஸ்லாம் இப்படி தான் வந்துட்டு இதாகும். இது என்னோட ஒரு ஐடியாவில் சொல்கிறேன். ஒருத்தவங்களுக்கு இதில் ஒரு ஒப்பீனியன் இருக்கும்.